செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். எக்ஸாம் எப்படிப்பா எழுதுனீங்க? ஏதோ கிரேஸ் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு இது வந்துச்சா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறது புரியுது. ஆன்சருக்கு எதிர்பார்த்துருக்கீங்களா? இன்னும் 10 to 15 மினிட்ஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அந்த ஆன்சருக்கு வந்துருப்போம். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. டக்குனு போய் ஜாயின் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நான் முக்கியமான கண்டென்ட்ஸாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஏன்னா அடுத்தது எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் இல்லையா? ஓகேப்பா, எல்லா எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க ஃபஸ்ட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். 12th இங்கிலீஷ் எப்படி எழுதுனீங்க? 1 மார்க்கில் ஈஸியாக வந்துச்சா இல்லையா? அவுட் ஆஃப் 20க்கு எத்தனை கரெக்டாக நீங்கள் எழுதியிருக்கீங்க? ஆன்சருக்கு 10 தான் தெரியும் அப்படிங்கிறீங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கெஸ் இருக்கும்ல இவ்வளோ கரெக்டாக எழுதியிருக்கோம் ப்ரோ அப்படின்ட்டு எவ்வளோ தெரியும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிங்களா இல்லையா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு சென்டம். நீங்கள் 100 மார்க் எக்ஸாம் 90 மார்க் எக்ஸாம் எழுதுறீங்களா? அதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்குது. நீங்கள் எழுதுறதே 80 மார்க் எழுதுனீங்கன்னா எப்படி? என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். அதான் சொல்கிறேன். எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டு வரணும். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நேற்று. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. தமிழுக்கும் சரி இங்கிலீஷ்க்கும் சரி ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதை கேட்டுட்டு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எத்தனை பேஜ் எழுதுனீங்க? அப்புறம் ஸோ நம்ம 40 பேஜ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேஜ் நீங்கள் எழுதுனீங்க ஃபில் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ண பேஜ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எக்ஸாம் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் கெமிஸ்ட்ரி அண்ட் தேர்ட் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டன்சி எக்ஸாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் நம்முடைய சேனலில் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் சட்ட நேரத்தில் உங்களுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிடுவேன். கெமிஸ்ட்ரியும் அண்ட் அக்கௌண்டன்சியும் அப்லோட் பண்ணிடுவேன். வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி என்கிட்ட தயங்காமல் நீங்கள் கேட்கலாம். டோன்ட் வரி அபவுட் தட். ஓகேங்களா? ஹெசிடேட் ஆகாதீங்க. தயங்காமல் கேளுங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ ஆன்சருக்கு என்ன சட்ட நேரத்தில் வந்துடும். போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனல் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? முன்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ சாரி. ஸோ கண்டிப்பாக அடுத்தது நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேப்பா. தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ இதை எண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ இதை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய்.